மாடர்ன் ரெட்ரோ ஸ்டைல் ஒரு கேஃப் ரேசருங்க. ஸோ அதனால டிசைனிங் ஃப்ரண்ட்ல எல்லாமே ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே ரவுண்ட் டைப் ரெட்ரோ ஸ்டைலில் கொடுத்து நல்லாவே ஒரு ஸ்லீக் டிசைனா கர்வியா போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏரோடைனமிக்ஸ் வைஸ் ஏர் ஃப்ளோனாலே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நம்ம பழைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்ல எல்லாமே ரேஸ் ஓட்டும் போது இந்த அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி பார்த்துட்டு ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரியான ஒரு செட்டப்ல இது ஒரு சைட் போயிருக்கு. பட் நார்மலா நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒரு ஸ்லோப்பான வைசரா இருக்கு. அதனால இப்படி ஓட்டும் போது நேராக தான் விண்ட்ஷீல்டு அடிக்கும். இதுல பட்டு இப்படிதான் நமக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம குனிஞ்சு ஓட்டுறோம் அப்படின்னாலுமே நமக்கு நேராக வர மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லா ஃபேஸ் வந்து கவர் ஆகல, ரொம்ப டவுனா இருக்கு நமக்கு. ஸோ அதனால இது வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் ஆஃப் டிசைனிங் செட்டப்னு நமக்கு சொல்லலாம் இதை வந்துட்டு. அண்ட் ஹேண்டில் பார் போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் நல்லா ஒய்டரா கொடுத்துருக்காங்க. ஹைவேஸ்ல நீங்க ஸ்ட்ரைட்டா ஓட்டிட்டு போகும்போது நல்லாவே இருக்கு, கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கு. பட் இது ஒரு யூ டர்ன் எடுக்கணும் அந்த மாதிரி டைம்ல எல்லாமே பண்ணி நிப்பாட்டி பொறுமையா தான் நம்ம திருப்ப முடியும். அங்க வந்து டக்குன்னு நம்மளால திருப்ப முடியாது. அண்ட் சைடு மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாரன்ல வரக்கூடிய சைட் மிரர்ஸா கொடுத்துருக்காங்க. வியூவிங் வைஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ ஹைவேஸ்ல நான் ஓட்டும் போது ரன்னிங் மாண்டேஜஸ்ல உங்களுக்கு ஆட் பண்றேன். ஸோ வீவிங் ஆங்கிள் நல்லாவே இருக்கு நமக்கு. சைட்ல பாக்குறதுக்கு எல்லாமே வைப்ரேஷன்ஸும் அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்க ஐடில் ஓவர் ஆக்சிலேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது. பட் ரன்னிங்ல வைப்ரேஷன்ஸுங்கிறது இல்லை. வீவிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு நமக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங் பாரை வந்து நமக்கு R15 எல்லாமே இருக்க மாதிரி ரைசஸ் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் நினைச்சீங்கன்னா இதுல கொஞ்சம் அது கஷ்டம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயில் டேங்க் எல்லாமே நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல அப்ரைட்டா கொடுத்துருக்காங்க. டிசைனிங் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ரைசஸ் எல்லாம் போடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ரைசஸோட வந்து இடிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா உங்களால போட முடியாது. அதனால மாடிஃபிகேஷன்ஸ்க்கு ஏதுவானதா இல்லாத மாதிரி தான் இது இருக்கு. நம்ம ஸ்டாக் கண்டிஷன்ஸ்ல அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீக் டிசைனிங் ஸ்ட்ரைட்டா அப்படியே நமக்கு போயிருக்கு. இந்த இடத்துல ஒரு பிராடான ஒரு செட்டப்ல ஸ்லீக் டிசைனா அப்படியே நமக்கு போயிருக்கு. அதனால ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு வண்டி. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் எல்இடி லைட்ஸா நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்பீட் ஃபோன்லாம் பார்த்தா அந்த ஒரு லைட்டிங் செட்டப் மாதிரியே தான் இருக்கு பாக்குறதுக்கு. ரவுண்ட் டைப் தான் அந்த ரெட்ரோ ஸ்டைல் அப்படியே நம்ம கொண்டு போயிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில தான் வருது. ஸோ நான் உங்களுக்கு ஹசார்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே நமக்கு இதெல்லாம் வந்துட்டு ஹசார்ட் லைட்டுமே இந்த வெஹிக்கல்ல வந்துருதுங்க நமக்கு. பிளஸ் டெயில் லைட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் எல்இடி தான். டெயில் லைட் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்லீக் டிசைன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு.